தமிழக மக்களுக்கு இன்று 2 நாட்களாக விஜய் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார். திரிசா டெல்லியில் சென்று விட்டார். அங்கே அவருடைய உயர் சொந்தக்காரர் பிஜேபியில் RSS உயர் பதவியில் உள்ளார் என்று மீடியாக்கள் போடும் மீடியா சங்கிகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்படுகிறேன். விஜய் பிஜேபியில் இணைவதாக இருந்திருந்தால் தேர்தல் அறிவிப்புக்கு 15 நாள் முன்னாடி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். விஜய பிஜேபிக்குள்ள கூப்பிடுறாங்கன்னா, அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவர் வராருன்னா அவங்களுக்கு அந்த படத்தினால ஒரு பலன் இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாநாடுக்கு சமம் அந்த திரைப்படம் அப்படின்னு இருக்கும்போது அந்த படத்தை 5 நாளுக்கு முன்னாடியே அந்த ஜனநாயகம் படம் விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஜய் பிஜேபியோட சேர போறாரு, சேர்ந்துட்டாரு, வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். அப்ப இந்த ஜனநாயகம் படத்தை யார் நிப்பாட்டி வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மத்திய அரசு தான். அதுவும் தமிழகத்தில் உள்ள மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் தான் அந்த துறையில இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த படம் வெளியே வரல. அப்படி அந்த பெரிய படம் வெளியே வராம இருக்கும்போது இவர் பிஜேபி கூட போகல. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கிட்ட இவங்களுக்கு ஓட்டு போடு, அவங்களுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஆண்டவனுக்கு ஓட்டு போடு, ஆண்டு முடிச்சவனுக்கு ஓட்டு போடலாம் நான் கேட்கல. மக்களே, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை, பாலியல் பலாத்காரம், கஞ்சா போதை அதிகரிப்பு, சாராய குடும்ப பிரச்சனை, வன்முறைகள், கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ளது. இப்படியோ போன்ற ஆட்சிகள், அவர்களிடம் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை உங்களிடம் கொடுத்து ஓட்டை வாங்கலாம் என்று மனதில் எண்ணிக்கொள்ளும் எண்ணம் இருக்கும் வரை, உங்களை வீழ்த்தலாம் என்பது எண்ணம் இருக்கு வரை அவர்கள் உங்களை கேவலமாகவும் இழிவாகவும் அப்படிதான் செய்வாங்க. ஏதாவது செய்ய முடியுதா? இப்ப விசிக அங்க இருக்கு. விசிக வெளியே வந்ததுன்னா விசிக 3ஆம் உடையுமா 4ஆம் உடையுமான்னு தெரியாது. அது திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். நம்ம போய் அங்க அங்க உண்டியில போட்டோம். டிஎம்கேன்ற உண்டியில 15-20 வருஷமா கட்சியை போட்டோம். திருப்பி எடுத்தா அது உண்டியில இருந்து எடுக்க முடியுமா இல்ல உடையுமா என்னன்னு அவருக்கே தெரியும். புரியுதா? பார்த்து ஓட்டு போடுங்க.